விசுவாசம்னா என்ன? ஒரு காரியத்தை குறித்த பூரண நிச்சயம். கர்த்தர் செய்வார், கர்த்தரின் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாருங்கிற ஒரு ஃபுல்லி கன்வின்ஸ் ஆகிறது. எதை எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ கரெக்ட் டயத்தில் ஆன் டயத்தில் செஞ்சீங்கன்னா நீ ஜாக்கிரதையா இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் இன்னும் சிறப்பாக செய்யணும். ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்கணும்னா உங்களோட முழுமையை கொடுக்கணும். அப்படியே கர்த்தர் ஒரு சில வாரங்களாக விசுவாசமும் விடாமுயற்சின்னு பேசி வருகிறோம். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறதை கண்களில் காண்கிற வரை அந்த காரியத்தில் உறுதியாக நிற்கணும். அதான் விசுவாசமும் விடாமுயற்சியும். விடாமுயற்சின்னா அந்த காரியத்தோடைய ஒட்டி கொண்டிருப்பது. கர்த்தர் பிறப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக 2 பேர் காத்திருந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. தேவாலயத்தில் 2 பேர் காத்திருந்தார்கள். அதை எதிர்பார்த்திருந்தார்கள். எதிர்பார்த்து சிமியோன் பிள்ளையை கையில் வாங்குற உடனே ரட்சணியத்தின் கண்கள் கண்டதுங்கிறான். அவன் எதை காணும்படியாக எதிர்பார்த்திருந்தானோ எதிர்பார்த்திருந்ததை கர்த்தர் காண செய்தார். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அதை கண்களில் காண்பேன், அதை காண்பதற்கு முன்பாக நான் சாக மாட்டேங்கிற உணர்வு இருக்கணும். அந்த அவன் சொல்றான், ரட்சணியத்தை காணும் மட்டும் சாக மாட்டேன்னு சொன்னீர் ஆண்டவரே, பார்த்துட்டேங்கிறான். கர்த்தர் ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்லியிருக்காரா? எனக்கெல்லாம் பெரிய காரியம் பிரம்மாண்டமாக பேசியிருக்கிறார். அதெல்லாம் காண்கிற வரை பரலோகத்தை பற்றி சிந்திக்கவே கூடாது. பரலோகம் நம்மளை பற்றி சிந்திக்கிட்டு இருக்கணும். இவனை கொண்டு என்ன செய்யலாம், ஏது நிறைவேற்றலாம், எப்படி நம்முடைய திட்டங்களையும் ஆலோசனைகளையும் இவன் மூலமாக நிறைவேற்றலாம்னு பரலோகம் நம்மளை பற்றி சிந்திக்கணும். நம்ம அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. அது காலம் நிறைவேறினதுக்கப்புறம் டியூட்டி முடிச்சதுக்கப்புறம் போய்க்கலாம். நிறைய டியூட்டி இருக்குது பூமியில் செய்ய வேண்டிய வேலை. அதனால் கர்த்தர் என்ன சொன்னாரோ அது நிறைவேறுகிற வரை அதோட ஒட்டி இருக்கிறது, பெர்சீவரன்ஸாக இருப்பது, எண்டூரன்ஸாக இருப்பது, அதுதான் விசுவாசம் விடாமுயற்சின்னு சொல்லி வருகிறோம். கர்த்தர் இதை குறித்து நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 9வது வாரம் பேசுகிறேன். இதை குறித்து நிறைய சொல்லி கொடுக்குறாரு என்றால் இந்த காரியத்தில் நம்ம வளர வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை நம்ம கர்த்தர் டீச் பண்ணுறார், இன்னும் டீச் பண்ணுறார், அது குறித்த ரெவலேஷன் நம்ம கொடுக்குறார் என்றால் அதில் நமக்கு இன்னும் போதுமான அளவுக்கு வளர்ச்சி ஏற்படவில்லை, நமக்கு அவசியம் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த பகுதியில் நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பகுதியை குறித்த சத்தியத்தை ஃபீட் பண்ணணும். அந்த சத்தியத்தை குறித்து நமக்கு தீனி போடணும், நம்மை போஷித்து கொண்டே இருக்கணும், பட்னியாக விட்டுறக்கூடாது. சில மக்கள் சில காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சுகம்ங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சிலரான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் டாக்டர் மெடிக்கல் ஷாப் பக்கமே போனது கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கே போனது கிடையாது. ஏன் போனது கிடையாதுன்னா கையில் காசு இல்லை, கஷாயம் காய்ச்சி வீட்டிலேயே குடிச்சிருவேன். சில மக்கள் இருக்காங்க, ஃபெய்த் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபுல்லாக ஹெல்த்தாக இருப்பாங்க. சும்மா நான் ஜோக்காக சொன்னேன், நான் சொல்கிற கடி ஜோக்கை அற்பமாக நினச்சிடாதீங்க. போன வாரம் ஒரு அம்மா கூப்பிட்டுச்சு, அருப்புக்கோட்டை தாண்டி பந்தல்குடியிலிருந்து, கடவுள் அறியாத பின்னணி, டிவியில் தான் பார்ப்பான். அந்த அம்மாவுக்கு ஃபேஸ் மேக்கர் மாட்டிருக்காங்க இருதயத்தில். நான் சிரித்ததே கிடையாதுயா, நான் சிரிக்கிற நேரமே அந்த 9 to 9:30 மணி நேரம் தான் ஆச்சு. நீங்கள் ஜோக் அடிக்கிற ஜோக்கு தான் எனக்கு சிரிப்பே வரணுச்சு. அதனால் சிலரை அதை சுகமாக்குது. அதனால் கொஞ்சம் என்னுடைய மதியினத்தை சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். எந்த பகுதியில் பலவீனமாக இருக்கிறோமோ அந்த காரியத்தில் நம்மை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மை போஷித்து கொண்டே இருக்கணும். சில மக்கள் கர்த்தரை பாதுகாப்பாருங்கிற காரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய வழிநடத்துதல் காரியத்தில் பலவீனமாக இருப்பாங்க. ரெண்டுமே முக்கியம். கர்த்தர் பாதுகாப்பாருங்கிற காரியத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதளவுக்கு கர்த்தரை வழிநடத்துவாருங்கிற காரியத்திலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் நம்முடைய சபையில் எல்லா காரியத்தை குறித்தும் போதிக்கிறோம். நம்ம சபையை குறித்து தெரியாத ஒரு சில அறிவாளிகள் தான் அந்த சர்ச்சா செழிப்பை பற்றி பேசிப்பாங்க. நான் செழிப்பை பற்றி பேசுனதை காட்டிலும் சுகத்தை பற்றி பேசுறது நிறைய, எல்லாவற்றையும் காரணம் மீட்பை பற்றி பேசுனது அதிகம். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், எவ்வளவு தலைப்பில் பேசியிருக்கேன்னு பாருங்கள். நான் ஒரே தலைப்பில் பேச மாட்டேன், ஒரே தலைப்பில் மட்டும் பேசுகிறோம் என்றால் அந்த பகுதியில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், மற்ற பகுதியில் பலவீனமாயிடுவோம். நாம் எல்லா பகுதியிலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
எல்லா பகுதியிலையும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்படின்னா அந்த காரியத்தை குறித்த சத்தியத்தை நாம் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மை நாமே போஷித்து கொண்டே இருக்கணும். எபிரேயர் 6 வருவோம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் செய்கிற எந்த ஒரு கிரியையும் கர்த்தர் மறக்கிறது கிடையாது. நீங்கள் செய்கிற ஒரு கிரியை தேவனுடைய ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்லன்னு இருக்கு. நம்ம செய்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, ஒரு சகோதரனுக்கு பிரயோஜனமாக இருக்குது, சகோதரிக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா அதை கர்த்தர் ஒரு நாளும் அதை மறக்க மாட்டார். கிரியைன்னு இருக்கு. கிரியைனே வேலை. வேலை நல்லது. தேவன் வேலை செய்கிறாரா? தேவன் ஆதியாம் 1ஆம் இடத்துல 6 நாள் வேலை செய்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தான் இருக்கு. தேவனே வேலை செய்தார் என்றால், இன்னும் செய்கிறார் என்றால் நான் வேலை செய்யணும். கீழே நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன். 12 சொல்லுகிறார், உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி. நம்பிக்கைன்னா என்ன? நல்லது நடக்கும் என்று சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்பது. எதை கர்த்தர் சொன்னாரோ, சொன்னது என் வாழ்க்கையில் கட்டாயம் நல்ல விதத்தில் நடக்கும் என்று சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி. எப்படி விசுவாசித்த பொழுது ஃபுல்லி கன்வின்ஸ்ட் ஆகணும், பூர்ண நிச்சயம் இருந்துச்சு. விசுவாசம்னா என்ன? ஒரு காரியத்தை குறித்த பூர்ண நிச்சயம், ஃபுல்லி கன்வின்ஸ் ஆகட்டும். கர்த்தர் செய்வார், கர்த்தரின் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாருங்கிற ஒரு ஃபுல்லி கன்வின்ஸ் ஆகிறது, பூர்ண நிச்சயம் உண்டாகிறது. அந்த நிச்சயம் உண்டானது என் வாழ்க்கையில் காண்கிற வரை முடிவு பரியந்தம் ஜாக்கிரதை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேங்கிறார். சொன்னது புரியுதுங்களா? நம்பிக்கைன்னா என்ன? எதிர்பார்ப்பு. எதை எதிர்பார்க்கிறீர்களோ எதிர்பார்ப்பின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. ஆரம்பித்த பொழுது ஒரு உற்சாகம் இருந்துச்சு. ஒரு காரியத்தை முதல் விசுவாசித்த உற்சாகம் இருக்கா? ஒன்றாம் தேதி வாக்கு தத்தம் சொன்னோம்னு மக்கள் கை தட்டுறாங்களா? சில சர்ச்சில் விசில் அடிக்கிறாங்க, சில விசில் அடித்தா தப்பாங்கிறாங்க. நிறைய விசில் அடித்தா தப்பு. கர்த்தர் விசில் அடித்தாரா? எனக்கு பதில் சொல்லுங்க. இருக்கு. 3 இடத்துல கர்த்தர் விசில் அடித்து கூப்பிட்டாருன்னு இருக்கு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தன்னுடைய ஜனங்களை அவர் விசில் அடித்து கூப்பிட்டாருன்னு இருக்கு. நம்ம ஊரில் கூடுவாங்களங்க, தூரமாக இருக்கிறவங்கள. எதுவுமே ஓவராக போனால் அசிங்கம். நான் சொன்னது புரியுதுங்களா? கைதட்டுறது நல்லது. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருந்து கைதட்ட ஆரம்பிச்சிங்க வச்சுங்களேன், சீக்கிரம் போதும் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆரம்பத்தில் வாக்கு தத்தம் கொடுத்தோன்னா சில சந்தோஷப்படுகிறாங்க, சில மக்கள் விசில் அடிக்கிறாங்க, சில சர்ச்சில் அது ரொம்ப கேஷுவலாக நடக்குது. அளவுக்கு மிஞ்சி போகும்போது சிலருக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம். ஆனால் பைபிளில் 3 வசனம் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஈஸ்வாடு மைஸ்வாடெலாம் வச்சுருக்கீங்களா? அதில் விஷயங்கிற வார்த்தையை அடித்து பாருங்க. 3 ரெஃபரன்ஸ் காமிக்கும் பைபிள். கர்த்தர் 3 இடத்துல விஷில் பண்ணி கூப்பிட்டாருன்னு இருக்கு. தமிழில் ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும், பரிசு பண்ணி அழைத்தார்னு இது இருக்கும். ஆரம்பத்தில் இந்த உற்சாகம், ஒரு வசனத்தை கேட்கும் இந்த உற்சாகம் கடைசி வரை இருக்கணும். அந்த அந்த பரவசம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு விசுவாசமும் அந்த விடாமுயற்சி இருக்குன்னு அர்த்தம். 11 நீங்கள் அசதியாயிராமல்னா சோம்பேறி ஆயிராமல். NIV நல்லா இருக்கும். We don't want you become lazy. நீங்கள் சோம்பேறியாக இருக்க நாங்கள் விரும்பவில்லைன்னு இருக்கு. நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்குன்னு இருக்கு. வெளிப்படுத்தும் விஷயம் சொல்லுது, ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு, 2க்கு நடுவில் இராத. ஒன்று ஒரு காரியத்தை செஞ்சேன்னா முழு மனசோட செய்ய, இல்லைன்னா செய்யாமல் இரு. செஞ்சேன்னா அரை மனசோட செய்யக்கூடாது. நானும் செய்கிறேன்னு சொல்லி நடிக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும்
முழு இன்வால்வ்மெண்ட், உங்களுடைய ஃபுல் பொட்டன்சியல் அதில் கொடுக்கணும். கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாருங்க. கை கொடுக்கும்போது கூட இப்படி கொடுக்கக்கூடாது, ஃபுல்லாக கொடுக்கணும். பிடிச்சோம்னா கையை நசுக்கிற மாதிரி கொடுக்கணும். அப்படியே அப்போ தான் அதுக்கு ஒன்று முக்கியங்க. நான் அரை மனசோடு செய்கிறேன்னா என் இருதயம் அதில் இன்வால்வ் ஆகலைன்னு அர்த்தம். மற்ற எல்லா காரியத்திலும் வளருகிறோம், சில காரியங்களை அறிகிற அறிவில் வளர்கிறோம். அதனால தான் அந்த காரியத்தை குறித்து நிறைய போதிக்கிறோம். சுகத்தை அறிகிற அறிவில் வளரணும், தேவனை அறிகிற அறிவில் வரணும், செழிப்பை அறிகிற அறிவில் வரணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும் அந்த காரியத்தில் வளரணும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் ஒரு காரியத்தை செய்கிற காரியத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை செஞ்சோம்னா ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும். நானும் விசுவாசித்து பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஃபுல் ஜாக்கிரதையாக இருக்கணும், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்குன்னா முழு இன்வால்வ்மெண்ட்டோடு செய்யணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். கர்த்தர் நம்ம நேசிக்கிறாரா? எப்படி நேசிக்கிறாரு? முழு மனசோடு நேசிக்கிறாருங்க. எதுவுமே கர்த்தர் நம்மகிட்ட வரும் பொழுது மறைச்சு வைக்கிறது கிடையாது, நமக்கு அப்படி வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய இருதயத்தை அப்படி திறந்து காமிக்கிறார். கர்த்தர்ட்ட நீங்க போகும்போது உங்களுடைய அன்பை காமிக்கும் போது அரை மனசோட நேசிக்கூடாது, முழு மனசோட நேசிக்கணும். நீங்க நேசிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருதயங்களை அறிந்தவர். எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய காரியத்தை விசுவாசிக்கிறோம், ஒரு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம்னா அரை மனதோடு இல்லாமல் முழு மனதோடு ஃபுல்லி கமிட்டடாக, ஃபுல்லி கன்வின்ஸ்ட் ஆகி அது விசுவாசிக்கணும். எனக்கு ஒரு துளி சந்தேகம் இல்லை, எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல்ங்கிறார் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகிடணும். ஒரு மாதிரி ரட்சிக்கப்பட்டு வந்தோம் பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்டு வந்தப்போ நமக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து பெரிய ஒரு அறிவு இருக்காது. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனால் உள்ள ஒரு பரவசம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு உற்சாகம் இருந்துச்சு, ஒரு உத்வேகம் இருந்துச்சு. ஒரு ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஏதாச்சும் ஆண்டவருக்கு செய்யணும்னு ஒரு பரவசம் உத்வேகம் இருந்துச்சா? இருந்துச்சு. இப்போ சிலருக்கு இல்லை. 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, சில ட்ரூத் அறிஞ்சிட்டாங்க, கொஞ்சோன்னு தெரிஞ்சிருக்கு. கொஞ்சோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க முள்ள குளிராயிடுறாங்க. எனக்கு போதும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்துடுறாங்க. அன்னைக்கு இருந்ததை பார்க்கலும் இன்னைக்கு அதிகமானலாம் இருக்கணும், அதிக உற்சாகமாக இருக்கணும். கர்த்தர் ஒன்று செய்ய சொன்னார்னா துடிப்போடு செய்யணும். யோசுவா காலையை பற்றி சொல்லு பார்த்தீங்களா? அவர்களை பற்றின நிழல் அவர்களை விட்டு போச்சு, கர்த்தர் தேசத்தை கையில் கொடுத்தார், வாங்க புறப்பட்டு போவோம், எளிதாக பிடிக்கலாங்கிறான். அவன் சும்மாவே சுற்றிக்கிட்டு இல்லைங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் ஒரு குரூப் சும்மா சுற்றிச்சு, இவன் எதிர்பார்ப்போடு சுற்றினான். எப்போ போவோம், எப்போ அதை அனுபவிப்போம், எப்போ இந்த வீட்டில் இருப்போம், எப்போ இந்த திராட்சை பழசை சாப்பிட்டுவோம், அன்னைக்கு சாப்பிட்ட பழ டேஸ்ட்டு இன்னும் இருக்கடா அப்படின்னு இருந்துச்சு. ஆசை இருக்கணுங்க. ஐஸ்கிரீம் கடைக்கு போயிருக்கீங்களா? ஐஸ்கிரீம்னு அந்த குச்சி ஐஸ் கொடுக்கல, நல்ல காஸ்ட்லியான ஐஸு. ஒன்று ஒரு சின்ன ஒரு ஸ்பூனில் கொஞ்சோன்னு கொடுப்பான். எதுக்கு? டேஸ்ட்டு பார்த்துக்கிறதுக்கு இல்லை, அடுத்து பெருசாக வாங்குன்னு அர்த்தம். அன்னைக்கு கர்த்தர் 40 நாள் சுற்றி பார்க்க சொன்னார். எதுக்கு? டேஸ்ட்டு பார்த்துட்டு வாடா, சீக்கிரம் வான்னார். உனக்கா இவெல்லாம் ஆயத்தமாக இருக்குண்டாரு. 30 லட்சம் மக்கள் அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு போதுன்னு விட்டான். இந்த 2 பேர் மட்டும் விடாமுயற்சியோடு இருந்தான். இன்னைக்கு சில மக்கள் இருக்காங்க, எப்படியாவது ரட்சிப்பை காத்துக்கணும், ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, பரலோகம் போயிடணும். நான் என்ன ஆண்டவரை கேட்டேன்? ஒன்றுமே கேட்கல. ஏன் இவ்வளோ சுற்றி தர்றீங்க? போயிட வேண்டியதானே. எதுக்கு வேஸ்டா? இந்த பூமியில் இருக்கிறவரை கர்த்தருடைய நோக்கத்துக்கு திட்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும். அது சும்மா இருக்கக்கூடாது, விசுவாசிக்கணும், ஏர்னஸ்டாக இருக்கணும், தீவிரமாக இருக்கணும். சில காரியத்தில் தீவிரமாக இருக்கிறோம், சில காரியத்தை அந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை. எல்லா காரியத்திலும் தீவிரமாக இருக்கணுங்கிறது தான் கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் குறித்து சொல்லிக் கொடுக்குறாரு.
சில இதில் பலவீனமாக இருக்கணும்னா அதில் அதிகமாக கேட்கணும். வசனம் தாங்க நம்ம ஸ்ட்ரென்த்து. இது கேட்கும்போது ஏர் ட்ரம்மில் விழுகிறதுக்கு இல்லை, ஏர் ட்ரம்மில் விழுந்து இருதயமாகிய நிலத்தில் விழுந்து அதை அப்புறம் சிந்திச்சு அப்புறம் தியானிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் மாற்றம் உண்டாகும். கேட்கணும், சிந்திக்கணும், அப்புறம் திரும்ப சிந்திக்கணும், திரும்ப சிந்திச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் வரும்னு சொல்லலை, 3 நாள் அற்புதத்தை பார்ப்பீங்க அப்படிலாம் சொல்லலை. நான் கோடாங்கி கிடையாது. ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டயத்தில் கட்டாயம் அற்புதத்தை பார்ப்பீங்க. அதனால தான் ஜாக்கிரதையாக இருங்கன்னு இருக்கு. ஜாக்கிரதை என்ன? ஃபர்வெண்ட்டாக இருப்பது, ஏர்னஸ்டாக இருப்பது, உற்சாகமாக இருப்பது, ஊக்கமாக இருப்பது, தீவிரமாக இருப்பது. கர்த்தாவே என்னை வழி நடத்துங்கிறீங்க, கர்த்தர் வழியை காமிச்சிட்டாரு, இன்னும் வழி நடத்துங்க கூட. இன்னும் என்ன செய்யணும்? தூக்கிட்டு போகணுமா? வழியை காமிச்சாச்சு, அப்புறம் என்ன செய்யணும்? போகணும். எவ்வளோ சீக்கிரமாக போகணும். கர்த்தர்ட்ட எதை கேட்டீங்களோ உன்னை காமிச்சாரா? காமிச்சானா உடனே ஆக்ஷனில் இறங்கணும். அதான் ஜாக்கிரதை. சோம்பேறி அல்ல, ஏனஸ்ட தீவிரமாக காமிக்கணும். சோம்பேறினா என்ன? ஒன்றும் செய்ய மாட்டான்ல, செய்வான், பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்வான். செய்ய மாட்டான், செய்வாங்க, தேவையில்லாத காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் செய்வாங்க, லேட்டாக செய்வாங்க, ஆன் டயத்தில் இருக்காது, லேட்டாக அவுட் ஆஃப் சீசனில் ஆரம்பிப்பாங்க, செய்வாங்க. சில காரியத்தை லேட்டாக செய்கிறோம். ஏன் ஜாக்கிரதை இல்லைங்கிறதுக்கு ஒரு 4 காரணம் சொல்கிறேன். ஏன் மக்கள் ஜாக்கிரதையாக இல்லை, 4 ரீசன் சொல்கிறேன். சில காரியத்தை லேட்டாக செய்கிறோம். ஏன் லேட்டாக செய்கிறோம்? ஆன் டைமில் இருப்பது கிடையாது. ஏன் சொல்லுங்கள். தவிர்க்க முடியாமல் சில நேரத்தில் லேட்டாகிறது வேற, அது அன்அவாய்டபிள். ஆனால் தவிர்க்க முடியும் என்றிருந்தாலும் சில காரியத்தில் நம்ம ஆன் டைமில் இல்லைன்னா அந்த காரியத்தில் நமக்கு ஜாக்கிரதை இல்லைன்னு அர்த்தம். மற்ற காரியத்தில் ஆன் டைம் இருப்போம். ஆனால் நான் சர்ச்சை சொல்லலை, நீங்கள் சர்ச்சை நினச்சிட்டு இருக்கீங்க, சர்ச்சை சொல்லலை. ஆனால் சர்ச்சை இருக்குது. அதில் ஏதோ ஒரு காரியம் தவிர்க்க முடியாத வேற, அந்த காரியத்தில் அந்த அளவுக்கு நான் ஜாக்கிரதையாக இல்லைன்னு அர்த்தம். நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடங்க, ஏன் இஷ்டப்படி நான் இருப்பேன்னு நினச்சோன்னீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். பெறப்படுற நேரத்தில் பெறப்பட்டுருக்கணும், அந்த நேரத்தில் துவைச்சிட்டு இருக்கக்கூடாது, வீடை மாப் போடக்கூடாது, காரை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் பேக்கில் துணி வைக்கக்கூடாது, வீட்டை விட்டு கார் ரோட்டில் இருக்கிற நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. சொன்னது புரியுங்களா? பெறப்பட்டே அந்த 2 வாய் எள்ளி போட்டு வந்துடுறேன், வண்டி வெளியே போயிருக்கணும் நேரம். எதை எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ கரெக்ட் டயத்தில் ஆன் டயத்தில் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் மக்கள் ஜாக்கிரதையாக இல்லை? முதல் காரியம் ப்ரையாரிட்டி கிடையாது, இல்லை, அதுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். எதுக்கு நான் ஆன் டயத்தில் நிற்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்தேன்னா அது நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன்னு அர்த்தம், முன்னுரிமை கொடுக்குறேன்னு அர்த்தம். எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறனோ அதுக்கு நான் ஆன் டைமில் இருப்பேன். நான் சொன்னது புரியுதுங்களா? போகலாம் என்ன அப்படின்னம்னா அதில் நம்ம ஜாக்கிரதை காமிக்க அப்படின்னு அர்த்தம். செய்கிறோம், நல்லா கவனிங்க, உங்களை கண்டம் பண்ணுறதுக்காக சொல்லலைங்க, நான் உங்களை உற்சாகப்படுத்தி மாற்றுறதுக்கு தான் சொல்கிறேன். நான் வெறும் சர்ச்சுக்கு மட்டும் சொல்லலை. ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா கூட அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஆன் டைமில் இருக்கணும், அவுட் ஆஃப் சீசனில் இருக்கக்கூடாது. அவுட் ஆஃப் சீசன்னா அந்த சீசன் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து போகிறது. என்ன நேரம் இருந்தாலும் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும், வேகமாக இருக்கணும். அதான் ஜாக்கிரதை. ஜாக்கிரதையில் உனக்கு ரிவார்டு உண்டா? 2 வாரம் பார்த்தேன், அவன் நீசனுக்கு முன்னாடி நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் இருக்கு. ராஜாக்கு முன்பாக்குன்னா அவன் செய்கிற வேலை ராஜாவுடைய வேலையாக இருக்கும். ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன். நீதிமொழி 21:5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகளுடைய நினைவுகள். ஜாக்கிரதை உள்ளவனா ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்க,
எந்த நேரத்தில் எப்படி கடைசி நேரத்தில் சொல்லப்போ அவசரப்படாம பார்த்தீங்களா? அவருடைய நினைவுகள் செல்வத்தை கொடுக்காது, தரித்திரம் தான் கொடுக்கும். ஜாக்கிரதை இல்லைன்னா எந்த காரியத்தை எப்போ செய்யணும், எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சரியாக யோசித்து செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தை சம்பாதிப்பான், சுகத்தை சம்பாதிப்பான், நிறைவில் வாழ்வான். ஜாக்கிரதைகளுடைய கை செல்வத்தை உண்டாக்குன்றிருக்கு. ஜாக்கிரதை என்ன, ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு காரியத்தை ஸ்கில்லாக இருங்க, நீங்கள் டிமாண்டில் இருப்பீங்க. மற்றவே செய்ய முடியாத வேலையை செய்கிறீங்க, துரிதமாக செய்கிறீங்க, சிறப்பாக செய்கிறீங்க, நீங்கள் டிமாண்டில் இருப்பீங்க. நீங்கள் வைக்கிறதா ரேட்டு. சொன்னது புரியுதுங்களா? என்ன நீங்கள் 10ல் ஒரு ஆள் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் யூனிக்காக இருப்பீங்க. அது சும்மா வருமா? ஜாக்கிரதை காமிக்கணும், அதில் நான் ஒர்க் பண்ணணும், அதில் நான் என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அதில் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்து பாருங்க, நீ ஏழையாக வாழவே முடியாதுங்க. நிறைவாக இருப்போம், செல்வம் இருக்கும், நிறைவு இருக்கும், சம்பூர்ணம் இருக்கும். அது எப்படி பண்ணால் ப்ரையாரிட்டி, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இல்லை நான் சோம்பேறி கிடையாதுங்க, நீங்கள் சோம்பேறி இல்லை, எனக்கு தெரியும். சில காரியத்தில் கரெக்டாக இருக்கேன், ஆனால் பைபிள் படிக்க மாட்டோம், கத்தரை தேட மாட்டோம், கத்தரை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க மாட்டோம். இதில் ஜாக்கிரதையாக இருந்தோம், இதில் சோம்பேறி ஆகிட்டோம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு தம்பி சர்ச்சுக்கு வருவேம்மா, காலை வயக்காட்டுக்கு போயிடுவான், அதில் ஜாக்கிரதையாக இருக்கான். ஆனால் கத்தரை தேடுகிற காரியத்தில் சோம்பேறியாக இருக்கான். எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க தெரியலன்னு வச்சுங்களேன், வேலை செய்ய நேரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க, விளையாட வேண்டிய நேரத்தில் சோறு தின்னுட்டு இருப்பீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? படிக்கிறோம்னா படிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, மைண்டு டீவியேட்டே ஆகக்கூடாது. ஏன்னா படிக்கிற நேரம் அது, அந்த நேரத்தில் விளையாடக்கூடாது. ப்ரையாரிட்டி சரியாக இருந்துச்சு, முன்னுரிமை, ப்ரையாரிட்டினா முன்னுரிமை, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்தோம்னா தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்க மாட்டோம். நேரங்கள் வீணாகாது. நேரம் வீணாயிடுச்சுன்னா பதட்டம் ஏற்படும். பதட்டத்தில் நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாலும் பணம் லாஸ் ஆகும். மக்கள் எப்படித்தான் இருக்காங்கன்னு தெரியலங்க. கடன் வாங்கி இன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. கடன் வாங்கி 3 லட்ச ரூபாய் எதுக்கு கட்டியிருக்காங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்கியிருக்காங்க, 20 லட்சம் கடன் கட்ட முடியலன்னு அழுகுறாங்க. நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா டீச்சிங் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பதற மாட்டீங்க. என்னையெல்லாம் நீங்கள் அப்படி பதறெல்லாம் வைக்க முடியாது. பாஸ்டர் இன்னைக்கு காலைல 1 கோடி கொடுங்க, நாளைக்கு 5 கோடி அப்படி பெட்டியில் வரும், வேணாம் சச்சை கட்டிடலாம், நாங்கள் வேணாம் விட்டுருங்கன்றுவேன். எனக்குள்ள ஒரு கன்வின்ஸ் வரும், அப்போ மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தை நான் செய்வேன். எனக்குள்ள இந்த கன்வின்ஸ் ஆகலாம், ஆவியானோட கைடன்ஸ் கிடைக்கலன்னா எதையுமே செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சு பாருங்கள், பணம் லாஸ் ஆகாது. ஏன் மக்கள் ஜாக்கிரதையாக இல்லை? ஏன் ஜாக்கிரதையாக இல்லைன்னா ஆத்மா ஸ்ட்ராங் கிடையாது. ஆத்மா பலவீனமான ஆத்மா. ஆத்மா மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் செயல் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ஜாக்கிரதையாக இருக்க முடியும். மனது பலவீனமான மனதாக இருக்கிறது, சிந்தை பலவீனமான சிந்தையாக இருந்துச்சுன்னா எதையுமே நீ ஜாக்கிரதையாக செய்ய மாட்டீங்க, சோம்பேறியாக இருப்பீங்க. சரீரம் மைக் டைசன் சரீரம் தான், குத்துனா பல்லு உடஞ்சிடும் அப்படிப்பட்ட சரீரம். ஆனால் சோர்வாக இருப்போம். கழுவுற பாத்திரம் குமிஞ்சு கிடக்கும், ஆனால் கழுவணும்னு மனசு வராது. ஏன் மனசு வராது? மனசு சோம்பேறிலாம் கிடையாதுங்க. நீங்கள் அப்புறம் கழுவுவோன்னு நினைப்பீங்க. இப்போ நான் கழுவ மாட்டேன்னு நான் சொன்னேன், அப்புறம் கழுவுறேன். வீட்டில் அழுக்கு அந்த
போட்ட குப்பை தொட்டி 3 நாளாக உள்ளே இருக்கும். அந்த ரூம்குள்ளே போனாவே கெட்ட நாற்று அடிக்கும். அது தூக்கி வெளியே போடுறதுக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்? உள்ள மனசு சோம்பலாக இருக்குன்னு அர்த்தம். சரீரம் சோம்பலாக இல்லை, மனசு சோம்பலாக இருக்கும். நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சும்மாலாம் இருக்க மாட்டீங்க, செல் நோண்டிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் செல்லை நோண்டி தேவையில்லாத காரியத்தை அப்படியே பார்க்குறது. பிரசங்கம்லாம் பார்க்க மாட்டோம். ஒரு பிரசங்கத்தை பார்க்கும் போதே கீழே கமெண்ட்ஸ் பார்ப்போம். ஏன் போட்டிருக்கான், அந்த ஆள் மேலே பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா நீங்கள் பிரசங்க கேட்குற மூடல் இல்லை, எதையும் செய்கிற மூடல் இல்லை. நீங்கள் பிசாசுடைய மிகப்பெரிய வஞ்சனை என்ன தெரியுமாங்க? இப்பொழுது இல்லை, நாளைக்கு. உன் கணவன் ரசிக்கப்படுவாங்கிற இல்லையா? கட்டாயம் ரசிக்கப்படுவான். ஆனால் இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு. நாளைக்கு நாளைக்கு ரசிக்கப்பட மாட்டான். சர்ச்சு கட்டாயம் வருவான், ஆனால் இன்னைக்கு வரமாட்டான். கொஞ்ச நாள் வருவான் பாரு. அந்த கொஞ்ச நாள் என்னைக்கு? கிடையாது. எதுவும் சொல்லி இன்றைய ரச்சனைய நாள், இன்றைய அனுகிரக நாள். உடனே இன்ஸ்டன்டா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஜாக்கிரதை இல்லைன்னா ப்ரையாரிட்டி கொடுக்க தெரியல. ப்ரையாரிட்டி கொடுக்கறதுலாம் தேவையில்லாத வேலையை செய்துட்டு இருப்போம். எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ முன்னுரிமை கொடுக்க மாட்டோம். மனசு ஸ்ட்ராங் ஆகணுமா? ஃபீட் பண்ணணும். மனது பலவீனமாக இருந்துச்சுன்னா பிசாசு கரையாக மாறிடுவோங்க. வேட்டையாடும் மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? வேட்டையாடுதலைங்க. சிங்கம், நரி இதெல்லாம் வேட்டையாடுதல. எதை வேட்டையாடும்? இருக்குதுல எது பலவீனமாக இருக்கதான் முதல்ல அட்டாக் பண்ணும். நல்லா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது பின்னாடி ஓடாது. ஏன்னா எனர்ஜி வீணாகுதுக்கு. எது இருக்குதுலே மெதுவாக போகுது, சோம்பலாக இருக்குது, அஜாக்கிரதையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து வேட்டையாடும். இந்த இடத்துல வைரஸ் கிருமி இல்லையா? இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் வைரஸ் கிருமி இருக்குது, எல்லா இடத்துலையும் பாக்டீரியா இருக்குது. நமக்கு உள்ளே வந்துச்சு, ஆனால் எந்த அட்டாக் பண்ணலை, எதுவுமே தெரியலை. ஏன் தெரியல? இம்யூன் சிஸ்டம் இருக்கு உள்ள. இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. எப்போ பலவீனம் அடைவோம்? இம்யூன் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணால் தான். இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த கிருமி வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி தின்றும். மனது ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? ஃபீட் பண்ணணும், விசுவாசத்தை ஃபீட் பண்ணணும். சத்தியத்தை கொண்டு நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சந்தேகத்தை ஃபீட் பண்ணக்கூடாது, அவிசுவாசத்தை ஃபீட் பண்ணக்கூடாது. நல்ல வார்த்தைகளை கேட்கணும், சிந்திக்கணும், கேட்கணும், சிந்திக்கணும். கேட்கறது மட்டுமல்ல, அப்புறம் சிந்திக்கணும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். என்ன செய்யணும்? நல்லதை சாப்பிடணும். நல்லதை சாப்பிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி எக்ஸசைஸ் பண்ணும் போதே கடலை மிட்டாய் பாக்கெட்டை ஒன்று கையில் வச்சுக்கணும். நம்ம சகோதரி ஒருத்தவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. எதுக்கு என்ன வாக்கிங்னாங்க. கையில் என்னென்ன, கையில் கடலை மிட்டாய் பாக்கெட்டு. ஏன்னா எதுவுமே கன்சியூம் ஆகி வீணாயிடக்கூடாது. அப்படி கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கணும், அவுட்டேக் இன்டேக் உள்ள கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு காரியத்தை ஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி சத்தியத்தை கேட்கணும், அப்புறம் சத்தியத்தை தியானிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மனசு வந்து இம்யூன் ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த விதமான பலவீனங்கள், வியாதிகள், கெட்ட செய்தி கேட்டால் கூட அவன் துச்செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்பட மாட்டான். ஏன் பயப்பட மாட்டான்? உள்ளே போகாது அவனுக்குள்ள. அந்த கருத்து அப்படியா, அப்படி கேஷுவலாக இருப்பான். அது அவனுக்குள்ள தாக்கி அவனை கருத்தரிக்க வைக்காது. நான் சொன்னது புரியுதுங்களா?
நல்லதை கேளுங்க, நல்லதை சிந்திங்க. மனது ஸ்ட்ராங்காக இருக்கணும் வச்சுங்களேன், வேலை செய்ய சொல்லு. உங்களுக்கு நல்ல ஜெபம் பண்ணியிருக்கீங்க, நல்லா பைபிள் வச்சுருக்கீங்க, மனது உற்சாகம் இருந்துச்சுன்னா, சரீரம் பலவீனமாக இருந்தால் கூட அதை செஞ்சுருமே, இதை செஞ்சுருமே, இதையும் மாற்றுருமே, அதையும் மாற்றுருமேன்னு ஏதாச்சும் துருத்துக்கிட்டே இருக்கும். ஏன்? மனசு ஆக்டிவாக இருக்கு. மனசு ஆக்டிவாக இல்லைன்னா சரீரம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சோம்பேறியாக மாறிடும். அதனால தான் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது. நல்ல காரியத்தை ஃபீட் பண்ணுங்க. சோம்பேறியான சும்மா சோம்பேறி இல்லைங்க, கடைசியும் எதுக்கு நேரம் கொண்டோம்னா தேவையில்லாத காரியத்தை சிந்திக்க சொல்லும், தேவையில்லாத காரியத்தை செய்ய சொல்லும், பாவத்துக்கு நேரம் லீட் பண்ணும். அதை மனதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு பாருங்கள். மனது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜாக்கிரதை உள்ள இருதயமாக இருக்கும், அனலாக இருக்கும். சொல்கிற பார்த்தீங்களா, ஆவியில் அனலாக இருங்கன்னா, அனலான்னு தானே அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், குளிராகவே ஆயிடக்கூடாது. ஆவியில் அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கிறாரு. அதான் ஜாக்கிரதை. அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. நாலாவது காரியம் ஏன் ஜாக்கிரதையாக இல்லைன்னா, மக்களுக்கு பெருமை. பெருமைக்கும் பாஸ்டர் ஜாக்கிரதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பெரிய சம்பந்தம் இருக்குது. ஏன் மக்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா, பெருமை. வாசிப்போம், ஒபேதியா திருப்போம். ஒரே ஒரு அதிகாரம் தான், 3ஆம் வசனத்தோட பிற்பகுதி. உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. இருதயத்தில் பெருமை இருந்துச்சுன்னா அது உங்களை டிசீவ் பண்ணும், வஞ்சிக்கும். சத்தியம் நம்மை வஞ்சிக்காது, பெருமை பொய்யை நம்ப சொல்லும். தாழ்மை சத்தியத்தை அறிகிறதுல தீவிரம் காமிச்சிட்டே இருக்கும், கற்றுக்கொள்ளணுங்கிறதுல தாழ்மை ரொம்ப தீவிரமாக இருக்கும். பெருமை எனக்கு எல்லாம் தெரியும் இருக்கும். எல்லாம் தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் தெரிய வேண்டிய விதத்தில் என்ன தெரியலன்னு அர்த்தம். எந்த விதத்திலையும் பெருமையை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு பெருமைக்கும் ஜாக்கிரதைக்கு சம்மந்தம் இருக்க, மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கு சொல்கிறேன். பெருமையாக இருக்கிறவன் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டான், சக்ஸஸாகவும் இருக்க மாட்டான். அவன் எதை விசுவாசிக்கிறானோ விசுவாசிக்கிறதை அவனால் பெறவும் முடியாது. சில மக்களுக்கு தாங்கள் தாழ்மையாக இருக்கிறதை குறித்து பெருமையாக இருக்கும். எங்களை மாதிரி தாழ்மையாக இருக்க முடியாதாங்க. அது என்னது? அது ஒரு பெருமை. எந்த காலகட்டத்திலையும் எதை குறித்தும் பெருமைப்படாதீர்கள். என் பிள்ளையை குறித்து எனக்கு பெருமையாக இருக்குது, என் மகனை குறித்து எனக்கு பெருமையாக இருக்குது, என் வேலையை குறித்து நான் பெருமைப்படுறேன். ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் மை சன், ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர். என் மனைவியை குறித்து நான் பெருமைப்படுறேன். பெருமையில் நல்லதே கிடையாது. பிதாவாகிய தேவன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அவர் விரும்புகிறதெல்லாம் பூமியில் செஞ்சார். 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவர்கள் சொற்படி நடந்தார். ஒரு இடத்துல கூட அவர்கள் மீறி நடக்கலை. அவளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்னு பைபிள் சொல்லுது. அவர் ஞானத்தில் தேவ கிருபையிலே மனித தெய்வம் நாளுக்கெல்லாம் வடைச்சிருந்தார். மேலக்க வசனம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார் இருக்கு. 30 வயசில் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஆவியானவர் மேலே இறங்குறார். பிதாவாகிய தேவன் மேலிருந்து அவர் பார்த்து சொல்கிறார், நீ என்னோட நேசகுமாரன், உன் மேலே பெருமையாக இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் பெருமைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்கப்பா அப்படி சொல்லலை, உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார். சில மக்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏழை தான், ஆனால் அதை குறித்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது. என்ன பரலோகம் யார் போவா? ஏழைக்கு தான் போவாங்க. அதனால தான் நீங்கள் பெருமைப்படப்பட நீங்கள் ஏழையாக தாங்க இருப்பீங்க. நான் இன்னொன்று பார்த்துருக்கேன், கர்த்தரை அறிந்து தாழ்மைப்படுகிற மக்கள் முன்னேறாங்க, அவங்களோட பெருமை கிடையாது. இந்த ஒன்றுமே இல்லாத ஆட்கள் அந்நாட்டம் ஆடுதுங்க. நான் யாரையும் கண்டம் பண்ணுறக்கா சொல்லலை, ஏன்னா பெருமை இருக்குது. பெருமை இருக்கிற வரை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வேலை செய்ய முடியாதுங்க.
எந்த பெருமையிலும் நன்மையே இல்லை. பிள்ளை நல்லா செய்கிறானா, எங்களை கனப்படுத்தி வாழ்றடா, குடும்பத்துக்கு கனப்படுத்தி வாழ்கிற, உன்னை பெற்றதை குறித்து நாங்கள் பிரியப்படுறோம், சந்தோஷப்படுகிறோம். நீ உன்னை என் மகன் சொல்லுவதற்கு நான் வெட்கப்படலை, சந்தோஷப்படுறேன். அப்படி சொல்லுங்க. கர்த்தர் அதில் தாங்க பிரியப்படுறாரு. பெருமை எந்த எந்த ஃபார்மில் இருந்தாலும் வெளியே அனுப்பிடுங்க. புரியுதா? பெருமை ஒரு துளியில் கூட உள்ள வரக்கூடாது. பெருமை வந்துச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லலை, எதிர்த்து நிற்பாருன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியாத விதமாகவே நீங்கள் பெருமையில் இருந்தால் கூட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லலை, எதிர்த்து நிற்பாருன்னு இருக்கு. தாழ்மையில் உனக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், பெருமையில் உனக்கு எதிர்த்து நிற்கிறார். தெரியாமல் பெருமைப்பட்டாலும் பெருமை தான் அது. கர்த்தர் பெருமையை வெறுக்கிறாருன்னா நம்மளும் வெறுத்துடுறோம். நான் வெறுக்கிறேன். ஏதாச்சும் ஒரு எண்ணத்தில் ஓரமாக பெருமை வந்தாச்சு கூட இதில் பெருமைப்படுறதுக்கு உனக்கு என்னன்னு தான் நினைப்பேன். உனக்கு பெருமைப்படுறதுல என்ன இருக்குன்னு தான் நினைப்பேன். அடுத்த செகண்ட் அதை வேரோடு எடுக்கணும்னு நினைப்பேன். கையில் ஊதி சொல்லுவோம், பிதாவாகிய தேவன் பெருமை வெறுக்கிறார், அவருடைய பிள்ளையாகிய நான் பெருமை வெறுக்கிறேன். பிதாவே, நீர் வெறுக்கிறதை நான் வெறுப்பதற்கும் எனக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆமென். பெருமை இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டீங்க. செய்கிற காரியத்தில் ஒரு ஃபுல் பொட்டன்சியலை வெளியே கொண்டு வரவே முடியாது. சின்ன வயசில் 1ஆம் கிளாஸில் பாடம் ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? முயலும் ஆமையும். கேட்டிருப்பீங்களா? காட்டில் ஒரு போட்டி வந்துச்சு, யார் நல்லா ஓடுவான்னு சொன்னால் முயல் தன்னுடைய முயல் ஓடுறதெல்லாம் வேகமாக காமிக்கும். அன்றைக்கி ஒரு முயல் அந்த முயலை பிடிக்கிறதுக்கு 3 சிப்பிப்பாறை நாய், 3 சிப்பிப்பாறை நாய் மாதிரி விரட்டுது. 3 நாய்க்கு கேப் விடாமல் ஓடுது. முயல் அண்ணா ஃபர்ஸ்ட். முயல் ஒரு ஜம்ப் பண்ணால் தாவி ஓடும். ஆனால் ஆமை போட்டிக்கு ரெடி ஆகுது. ஆமை எப்படி ஓடுதுன்னு நமக்கு தெரியும். ஆமை ஆனால் விசுவாசம் ஆமைங்க அது. அந்த ஆமை மெய்யாக விடாமுயற்சியான ஆமை விசுவாசிக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும், எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு சோத்திரம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருச்சு. முயல் கர்வம், ஆணவம், பெருமை, இவனோட நமக்கு போட்டியா, இவன்லாம் நமக்கு ஒரு ஆளா அப்படின்னு ஓடிச்சு. ரொம்ப தூரம் ஓடிச்சு. பார்த்தா ஆமையை பார்த்தா காணோம். என்னடா, சரி ஆமை வேற லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் உறங்குவோம், இன்னும் கொஞ்சம் கை முடைக்கு தூங்கட்டும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி படுத்துருச்சு. அப்படின்னு படுத்துட்டு கேஷுவலாக படுக்குது. ஆமை விடலை, விசுவாச ஆமை. நல்லா கம்மி. இது நான் இன்னைக்கு சில ஆமை கதையெல்லாம் கேட்பீங்க, அது இல்லை இது. நான் சொல்கிறேன், அந்த ஆமை கதை இந்த ஆமை கதை இல்லை. இது மாறலாம் ஆமை கதை. ஆமை விசுவாசத்தில் போகுது. இது எந்திரிச்சு பார்க்கும்போது ஆமை ரீச் பண்ணிடுச்சு. ஏன் இது ஓடலை? ஏன்னா இது பெருமை. தன்னுடைய ஸ்கில்லையும் தன்னுடைய எபிலிட்டிலையும் பெருமை. பெருமைப்படுகிறவன் எதுவுமே முயற்சி எடுக்க மாட்டான். ஒரு காரியத்தை செய்யணும், இதெல்லாம் ஒரு மேட்ரா, அப்படி போகிற வழியில் ஃபோன் அப்படி ஊதிட்டு போயிடுவோமா. அதுக்காக ட்ரைனிங் எடுக்க மாட்டான், அதுக்காக முயற்சி எடுக்க மாட்டான், அதுக்கான எந்த விதமான காரியத்தையும் இன்வால்வ் ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஸ்கில் இருக்குது, எபிலிட்டி இருக்குது, கிஃப்ட் இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா அதை செய்யக்கூடிய ப்ராக்டிஸ் கிடையாது, விடாமுயற்சி கிடையாது, ஜாக்கிரதை கிடையாது. முயலுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனால் முயலுக்கு அதை செய்யக்கூடிய அந்த விடாமுயற்சி கிடையாது. ஆரம்பிச்சிட்டோம், நடந்து நிற்கக்கூடாது, ஓடி முடிச்சிடணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆரம்பிச்சிட்டோம்ல, யாரையும் பார்க்கக்கூடாது. 2 கொரிந்தியர் திருப்போம், 2 கொரிந்தியர் 10:12. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். இவர்கள் தங்களை பற்றி அவங்களே மெச்சிட்டு கொள்வாங்க, தங்களை பாராட்டி கொள்வாங்க.
தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு, மற்றவன் செய்கிறதை பார்க்கலாம் நம்ம நல்லா செய்கிறோம், அவன் சாதிச்சதை பார்க்கலாம் நம்ம நிறையா சாதிச்சிட்டோம், அவன்லாம் ஒன்றுமே கிடையாது, அவனோட போட்டி போட்டிங்கன்னா அவெல்லாம் பக்கவே நிற்க முடியாது. நல்லா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. காலையில் போய் அப்படி புக் எடுத்து அப்படி பார்த்தா எனக்கு புரிஞ்சிடும், அவ்வளவு திறமை எனக்கு இருக்கு அப்படின்னா மறுநாள் ஊத்திக்கு. உங்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் இன்னும் சிறப்பாக செய்யணும். அவங்களோட சிறப்பாக செய்கிறீங்க நல்லது, நீங்கள் அவங்கள கொண்டு உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஃபுல் பொட்டன்சியல் எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஃபுல் பொட்டன்சியல் எடுக்கணும்னா உங்களோட முழுமையை கொடுக்கணும். அப்படியே கத்தர்கிட்ட முழுமையை கொடுக்காம அரை தான் கொடுத்தீங்கன்னா அரை தான் வெளியே வரும். உங்களுக்கு ஃபுல் பொட்டன்சியல் ஈல்டு பண்ணுங்க, முழுக்க இன்வால்வ் ஆகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் திறமை இருக்கலாம், ஸ்கில் இருக்கலாம், கிஃப்ட் இருக்கலாம், எல்லாம் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா அதில் இன்வால்வ் ஆகலைன்னா இருந்தும் இருக்காது ஒன்று தான். இடத்துல சிம்சோனை பற்றி கேட்டிருப்பீங்க இல்லையா? கிஃப்டட் அவன், அவன் அவன் 6 பேக் கிடையாது, 8 பேக்கும் கிடையாது. அவன் அப்படி நான் பார்க்கல, பெரிய ஜாம்பவான் அப்படி பார்க்கல. அவன் மேலே ஆவியானவர் வந்த உடனே அவன் பலசாலியாக மாறுறான். அபார வெற்றி. ஒரு தேசத்துடைய கேட்டை அப்படியே பேக்கில் தூக்கி போட்டு அப்படி நடக்கிறான். அப்படிப்பட்ட ஆள் அது. ஒரு கழுதியோட தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொள்றான். சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி. ஆனால் அவன் தன் மனசில் என்னென்ன செய்யணும்னு நினைச்சானோ அத்தனை செஞ்சான். இது கர்த்தருக்கு உகந்ததா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா அப்படின்னு அவன் எதுவுமே யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அதில் அவன் ஜாக்கிரதை கிடையாது. அவன் நசரேயன் விரதம் எடுக்கிறவங்க சில காரியம் தொடக்கூடாது, சில காரியம் சாப்பிடக்கூடாது, திராட்சை ஜூஸே வாயிலப்படக்கூடாது அவனுக்கு. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். போகாத வீடு இல்லை, மிதிக்காத வாசல் இல்லை, அப்படி இருந்தார் அவர். என்னாச்சு? அவ்வளவும் போச்சு. கர்த்தர் கிருபை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெலிஸ்தியர் வந்த உடனே எங்கன்னு சொன்ன உடனே கயிறு பிச்சுட்டு போகும். ஒரு நேரத்தில் எங்கேன்னு சொல்லும் பொழுது மொட்டை போட்டாங்க. ஏன்? நினைக்கிறதெல்லாம் செய்கிறது. இது கர்த்தருக்கு பிரியமா, இதை நான் செய்யணுமா, அதில் ஜாக்கிரதையே கிடையாது. கர்த்தர் செய்ய சொன்ன காரியத்தை இவன் செய்யவே கிடையாது. அனுபவம் இருக்கலாம் உங்களுக்கு, அனுபவம் வேற, ஆவியானவை சார்ந்து வாழ்கிறது வேற. பெருமை இருந்துச்சுன்னா அவனுக்கு பெருமை. நம்ம மேலே ஆவியானவர் இருக்கிறாரு, என்னன்னாலும் செஞ்சிடலாம். நான் இப்படி தான் வாழணும்னு அவசியம் கிடையாது, எப்படினாலும் வாழலாம். நீங்கள் செய்கிறது மற்றவர்களை காட்டிலும் பெஸ்ட்டாக செய்யலாம். வெரி குட். இந்த ஊர்லேயே உங்களை மிஞ்சினதுக்கு யாரும் இல்லை. ஆனால் ஃபுல்லாக 100க்கு 100 கொடுத்துட்டீங்களா? 50 தான் கொடுத்துருப்பீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் திருப்தி அடையவே இல்லைங்க. கடவுள் கிருபையில் ஓரளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரயோஜனமாக தான் இருக்கேன். நான் அடைஞ்சிட்டேனான்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை. எனக்கு என் வாழ்க்கை குறித்து இன்னும் நான் திருப்தி அடையவே இல்லை. இன்னும் செய்ய வேண்டியதுக்கு நிறைய இருக்குது. தேவையில்லாத செஞ்சிட்டோன்னா 50% எனர்ஜி வீணாக்கிறோம். மிச்சம் கர்த்தர் கொடுக்குறது 50% தான் கொடுக்குறோம். தேவையானதை செய்யுங்க, ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஒரு பிரசங்கர் சொன்னாருங்க, வசனம் கிடையாது, நோட்ஸ் எடுக்கும்போது ஆவியானவரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் எடுங்கன்னாரு. ஆவியானுடைய உதவியே உங்களுக்கு இல்லாத போல நோட்ஸ் எடுங்க. எவ்வளோ தூரம் சிந்திக்க முடியுமோ சிந்திங்க, எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ படிங்க, எவ்வளவு எடுக்க முடியுமோ நோட்ஸ் எடுங்க. பிரசங்கம் பண்ணும்போது நோட்ஸே இல்லாத ஆள் போல பிரசங்கம் பண்ணுங்கன்னாரு. முழுக்க முழுக்க ஆவியானவர் சார்ந்த பிரசங்கம் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? சில மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், உன் வாயை விரிவாக தர அதை நான் நிரப்புவேன். வாரம் முழுக்க ஊரில் இருக்க எல்லா கதையும் கேட்டுருவாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வாயை விரிவாக தருவாங்க. அந்த வாரம் கேட்ட குப்பையை தான் வெளியே வரும்.
என்ன சொல்லுவாங்க? நான் பேசலை, கர்த்தர் பேசினார். நீ யார் பேசினா? ப்ராக்டிஸ் கிடையாது. அந்த ஒழுங்காக உட்காந்து நோட்ஸ் எடுக்கலை, படிக்கலை, சிந்திக்கலை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, தமிழில் வாசிங்க, 2 தீமோத்தேயு 2:15. திறமை இருக்கிறது மட்டும் இல்லைங்க, ஃபுல் பொட்டன்ஷியலை கொண்டு வரணும். எங்கள் பசங்களை கொடுத்தலாம் நான் சொல்கிற ஒரு காரியம் தான். இவங்களை பார்த்து நான் சந்தோஷம்லாம் படலை. உங்கள் ஸ்கூலில் 2 பேரையும் ஒரு டீச்சர்லாம் சொல்லிச்சு, அந்த அம்மா செத்து போச்சு, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அந்த அம்மா. இவனை பார்த்து சொல்லிச்சு, நீ உனக்கு இருக்க திறமைக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரலான்னுச்சு. நான் சொன்னேன் உண்டாடி, அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைய இருக்காது சொன்னேன். செத்தவங்க சாந்தி அடையுமான்னு அவன் இவன் ஸ்பிரிச்சுவலாக போகிறான். நான் உனக்கு அவங்க தான் ரசிக்கப்படவே இல்லையே, இப்படி சாந்தி அடையுங்கிறான். சரி, சாந்தி அடையுது, சாந்தாவை அடையுது, அப்புறம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது அப்படியாச்சும் ஒன்று படிக்க வச்சிடலாமா, அந்த பொட்டன்ஷியலை வெளியே எடுத்துடலாம இருக்கான்னு சொன்னேன். பொட்டன்ஷியல் இருக்கிறது வேற, அந்த வேலை செய்யணும். டீச்சர் கூட தானே சொல்லிவிட்டாங்க, ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஆயிடலாண்டா, படிங்கடான்னுச்சு. திறமை இருக்கிறது மட்டும் இல்லைங்க, திறமையில வேலை செய்யணுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் கடைசி ஒரு நாள் உட்காந்து படிச்சிருவேன் அப்படின்னம்னா நம்ம ஜாக்கிரதை இல்லைன்னு அர்த்தம். 2 தீமோத்தேயு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்குன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. வெட்கப்படாத ஊழியக்காரனாயிரு. சத்திய வசனத்தை டிவைட் பண்ணி பேசி, இது ஆம்பிளிஃபை போடு. ஸ்டடி and be eager and do your utmost to present yourself to God approved. படி, ஈகரா படி. do your utmost, உன்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அது செய்ய. to present yourself to God approved, tested by trial, a workman who has no cause to be ashamed. ஒழுங்காக நோட்ஸ் எடுக்கிறோம், ஒழுங்காக வேலை செய்கிறோம்னா, இங்கே நான் இன்றைக்கி என்ன சொன்னேன், எதையோ சொல்ல வர்றேன், கர்த்தர் என்ன சொல்ல வரான்னு தெரியலன்னா நான் வெட்கப்படணும். நான் வாரம் முழுக்க என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு நோட்ஸ் ரெடி ஆகலைன்னா 2 மணியாக கூட தூங்க மாட்டேன் நைட்டு. எனக்குள்ள ஒரு இடத்துல சரி போதும், இந்த வாரத்துக்கு போதும்னு ஒரு இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அது வர நோட்ஸ் எடுப்பேன். எடுத்துக்கிட்டே இருப்பேன். எடுத்துகிட்டு நம்ம நோட்ஸை வச்சு பிரசங்கம் பண்ண மாட்டேன். எடுத்து நோட்ஸ் இருக்கும், ஆவியானோட உதவியை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஜோக்கில் அடிக்கிறோம்ல, இந்த அதுக்கு மட்டமான ஜோக்கு, அதெல்லாம் ஃப்ளோவில் வர்றது. ஜோக்கு மட்டும் இல்லை, எல்லாமே ஆவியான முழுக்க முழுக்க சார்ந்திருக்கணும். ஃபேமஸ் மியூசிஷியன் இருக்காங்க தெரியுமா? அன்றைக்கி அது உண்மையானு தெரில, ஒரு தம்பியாண்ட சொன்னான், ஏஆர் ரஹ்மான் இருக்கான் தெரியுமா? ஏஆர் ரஹ்மான் கூட இன்றைக்கி சிடிஎஃப் வாசி பார்ப்பான்னு சொன்னாங்க. சிடிஎஃப்னா உங்களுக்கு தெரியுமா? கீபோர்டு வாசிக்கிறவங்களும் தெரியும். இருக்கிறதுலையே போர் என்னன்னா சிடிஎஃப் வாசிக்கிறது தான். சிடிஎஃப்னு வாசிக்கிறது இல்லை, சி டி அப்படி வாசிக்கிறது. நீங்கள் எவ்வளோதான் ஸ்கில்லாக இருந்தால் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போகவே முடியாது. உலகத்தில் இருக்க ஃபேமஸ் மியூசிஷியன் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கிறாங்க. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைங்க, வேலிட் டைம் கொடுத்து. அப்படிப்பட்ட மனுஷன் தான் முன்னேறது மட்டுமல்ல, பல மியூசிக் டைரக்டருக்கு அவன் மோட்டிவேஷனாக இருக்கான். இது சின்ன ஊர் தான், பெரிய ஊரில் சின்ன ஊர் தான், ஒரு பெரிய கிராமம் அப்படித்தானே? இது ஒன்று பெரிய கிராமம் அவ்வளோதான். ஆனால் அப்படி பெரிய கிராமமாக இருந்தால் கூட இந்த ஊரில் நம்ம சர்ச்சு சிறந்த சர்ச்சாக இருக்கணும். 3 பேர் ஆமேன்னு சொன்னீங்க, நன்றி. மற்றவங்களுக்கு விருப்பம் இல்லையோ? சர்ச்சுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லலைங்க, கட்டடத்தை சொல்லலைங்க, உங்களை சொன்னங்க. நீங்கள் தாங்க சர்ச்சு. ஜனத்தில் மட்டுமல்ல, கீர்த்தியில் புகழ்ச்சியில் கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் பெஸ்ட்டாக இருக்கணும்.
ஆசை இருக்கா? இருந்தால் மட்டும் போதாது, வேலை செய்யணும். உங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷம் சொல்லணும், தேவனை மக்களுக்கு கொண்டு போகணும். உங்களுக்குள்ள ஒரு ஆசையை கர்த்தர் கொடுக்குறாருன்னா, ஆசை ஏன் கொடுக்குறாருன்னா உங்களால் செய்ய முடியுங்கிறது தான் ஆசையை கொடுக்குறாரு. ஆசை இருந்தால் மட்டும் போதாதுங்க, அது ஃபுல் இன்வால்மெண்ட்டோட செய்யுங்க. நினைப்பதற்கும் ஜனங்களும் வருவாங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும். அதுக்கு என்ன வேணும்? வேலை செய்யணும், ப்ராக்டிஸ். நான் எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு சோம்பேறி இருக்கும், ஜாக்கிரதை இல்லைன்னு அர்த்தம். லூக்கா 10:3. ஏன்னா என்னுடைய நோக்கம் அந்த சர்ச்சை காட்டிலும் பெருசாயிரணும் இந்த அப்படிலாம் கிடையாது. நம்முடைய நோக்கம் தேவனுடைய ஜனங்களை உயர்த்தி வாழ வைக்கணும். அது ஒன்று தான். வர்ற ஜனங்கள் எல்லா இதுலேயும் சிறப்பாக இருக்கணும், அதான் நோக்கம். புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போனால் சர்ச்சை முடிஞ்சில்லை. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ள அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சியும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். வினவும் வேண்டாம்னா நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். எப்படி இருக்கீங்க மச்சான், நல்லா இருக்காரா, துபாய் போனாரே, காசு அனுப்பி விட்டாரா அப்படின்ட்டு போகிற வழியெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். உங்களை எதுக்கு அனுப்புனாரு? சுவிசேஷம் சொல்ல, வினவுறதுக்கு இல்லை. நான் பண்ணது புரியுதுங்களா? அன்டிவைடட் அட்டென்ஷன் இருக்கணும். ட்ரான்ஸ்லேஷன் போடுங்க. டோன்ட் லாய்டர் அண்ட் மேக் ஸ்மால் டாக் வித் எவ்ரிஒன் யூ மீட் அலாங் த வே. அப்படி தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கு. வழியிலே சந்திக்கும் அனைவரிடமும் அலட்டி கொண்டு சிறு பேச்சுவார்த்தை நடத்தாதீர்கள். போகிற வழியெல்லாம் அனுப்புனது என்னது? நோக்கத்துக்கும் அனுப்பு, சுவிசேஷம் போங்க கொண்டு போங்கன்னு சொல்லியாச்சு. போகிற வழியில் சந்திக்கிறவன்லாம் பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்கல்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜாக்கிரதை இல்லைன்னு அர்த்தம். உங்களை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றவில்லைன்னு அர்த்தம். ஒரு ஆள் ஹாய்ங்கிறாரு, ஹாய் சொல்ல நேரம் இல்லது, அப்படி போயிடணும். அவன் உங்களுக்கு பெருமை பிடிச்சவன் சொல்லுவான், கண்ணுக்கு கூடாது, அப்போ அது நேரம் இல்லை. அது சில மக்கள் 6:43 செவ்வாய்க்கிழமை கூப்பிடுவாங்க. அன்றைக்கி ஒரு அம்மா கூப்பிட்டுச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல், சென்னையில் ஹைகோர்ட் வக்கீல், அவர் சொல்லி உங்களுக்கு கூப்பிட சொன்னாங்க. நாங்கள் ஜட்ஜே கூப்பிட சொன்னால் கூட நான் எடுக்க மாட்டேன். நான் நாளைக்கு கூப்பிடுங்க, இல்லை 9 மணிக்கு கூப்பிடுங்க, எனக்கு சர்ச்சு ஆரம்பிக்கிற நேரம் இல்லை. ஒரு நிமிஷம்னா நான் ஹலோ ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபைன், ஆர் யூ ஃபைன், ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு நிமிஷமாக ஃபோன் பண்ணுறோம், எல்லாருமே சொல்லுவாங்க 2 நிமிஷம் கொடுங்க பாசமாங்க. 2 நிமிஷம் போக, அது கரெக்டாக காமன் நேரத்தில் நிற்கும். செவ்வாய்க்கிழமை யார் ஃபோன் பண்ணாலும் நான் பேச மாட்டேன்னா ஃபோன் எடுப்பேன், 2 நிமிஷத்தை சொல்லுவேன், இல்லாட்ட நாளை கூப்பிடுங்க. இப்போ என்னோடய வேலை என்னென்னா சாயங்காலம் நோட்ஸ் எடுக்கிற வேலை. அதை தவிர அங்கே போகிறது இங்கே போகிறது வச்சுக்க மாட்டேன். வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் ஜாக்கிரதை இல்லைன்னு அர்த்தம். என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும். 2004 அந்த சூனேமியாவுடைய மகன் செத்து போயிடான். செத்து போனோடனே சூனேமியாவில் வந்து எலிசாவை பார்க்க வர்றாங்க. அப்போ எலிசா முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, வேலைக்காரனை தான் அனுப்புகிறார். அப்போ வேலைக்காரன் அதே வார்த்தை சொல்லுவார், நீ போ, வழியில் ஒருத்தனை வினாவ வேண்டாம் பாரு, இதே வார்த்தை சொல்லுவார். போய் சோமாக்கிற வேலை தான் இருக்கணும், போகிற வழி அவன்கிட்ட மேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. நான் கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த நோக்கத்தில் மட்டும்தான் இருக்கணும். அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்கணும். போகிற வழியில் 2 பேர்ட்ட அதை பேசுறது இதை பேசுறது. நான் சொல்கிறது இது மட்டும் இல்லை, எந்த வேலைக்கு உங்கள் கர்த்தர் அனுப்புனார் அது செய்யணும். ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும். தேவையில்லாத வேலையை ஈடுபடக்கூடாது. இன்னொரு வசனம் NCV போடு. டோன்ட் வேஸ்ட் டைம் டாக்கிங் வித் பீப்புள் ஆன் த ரோடு. போகிறவன்லாம் பேசிட்டு நேரத்தை வீணாக்கூடாது. இன்னொரு போடு, இது போடு. டோன்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்மூத் வித் பீப்புள் ஆன் த ரோடு. போகிற வழியிலாம் ஒரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி நேரம் சாவாசமாக பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காதன்னு இருக்கு. அப்படி நேரத்தை வீணாக்குறோம்னா நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னு அர்த்தம். அதே 24 அந்த வேலைக்காரன் வந்து
ரெபேக்காளை பார்க்க போகிறார். ரெபேக்காளை பார்த்தாச்சு, இதான் மணமகள்னு கண்டுபிடிச்சாச்சு. மணமகள்னு கண்டுபிடிச்சோடனே வளையலை போட்டாச்சு, பொருள்களை கொடுத்தாச்சு. இவர் கையில் தங்கச்சிக்கு நிறைய பொருள்லாம் போட்டு வர்றத லாபான் பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீ உள்ளே வாரும் வெளியே நிற்பானேங்கிறார். ஏன் போட்டு விட்டுருக்காருல்ல. அன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரன் சச்சது எழுதிருந்துச்சு, இது உங்கள் வசனம் இல்லடான்னு நினச்சேன் நான். அவன் எதுக்கு சொன்னா, நிறைய போட்டு விட்டுருக்காரு. முடிஞ்ச உடனே சொல்கிறாரு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உடனே பொண்ணு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு பொடிஞ்சோன்ன உடனே, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார், என்னை தடை செய்யாதீங்கன்னு உடனே பரப்பிட்டார். வந்த வேலை முடிஞ்சு போனோம். வசனம் மட்டும் சொல்கிறேன். 1 சாமுவேல் 21:8, ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால்ங்கிறான். அந்த பட்டயத்தை கொடுங்குறான், அந்த கோலியாத்து கொடுத்த பட்டயத்தை. ஏன் அவசரமாக கொடு, நம்ம அந்த வெளில ராஜா ஒரு வேலையை சொல்லிட்டாரு, பட்டயம் எட்டு வரல. ராஜாவுடைய காரியம் அவசரம். அவசரம்னா என்ன, உட்காந்து பேசுறதுக்கோ மற்ற காரியம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ராஜா உங்களே ஒரு காரியமாக பூமிக்கு அனுப்பியிருக்கார். சும்மா அனுப்பல, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, எம்ப்ளாய்டாக இருக்கும். காலத்தை வீணாக்குவதற்காக பூமியில் இல்லை, ஏதோ ஒரு வேலையை செய்வதற்காக கர்த்தர் பூமியை அனுப்பியிருக்கார். அதுக்காக தான் வாக்கு தத்துவம், அதுக்காக தான் விசுவாசம், அதுக்காக தான் எல்லாமே. இங்கே வந்து காலங்களை வீணாக்கிக்கிட்டு பொழுதுபோக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ வெட்டியாக பேசிட்டு நேரத்தை வீணாக்கூடாது. இங்கே இருக்கிற நாட்கள் முழுதும் பிரயோஜனமாக செய்யணும். பிரயோஜனமாக வேலை செஞ்சீங்கன்னா அங்கே போய் பரலோகத்தில் பேசிக்குவோம். நிறைய நேரம் இருக்கும். மச்சான் எப்படி இருக்க, மாப்பிள்ளை எப்படி இருக்க, அங்கே இப்போ பேச வேண்டிய அங்கே நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. பேச வேண்டிதான், மண்ணாவை சாப்பிட வேண்டிதான், சோத்தரிக்க வேண்டிதான், அப்படி ஜாலியாக தங்க கட்டலில் படுத்துக்க வேண்டிதான். அதுவரை இங்கே வெட்டி பேச்சு வீண் பேச்சுக்கு இடம் கிடையாது. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிறதை பெறுவரை உறுதியாக நிற்கணும். நின்னீங்கன்னா கட்டாயம் வாக்குத்தத்தமான ஜீவ கிரீடத்தை பெறுவோம். 2வது வரியில் இப்போவே சில காரியங்களை பெறுவோம். அப்போ அந்த டெலிஜென்ஸ் காமிக்கணும், தீவிரம் காமிக்கணும். காமிச்சு பாருங்க, கர்த்தர் மாறாதவர், வாக்குத்தத்தங்கள் மாறுவதில்லை. ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. உடைய நோக்கங்கள், உடைய அனாதை திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றுக்கும் நமக்கு நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை ஜெயித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும், ஜாக்கிரதையாக இருக்கவும், விடாமுயற்சியோடு ஆரம்பத்தில் கொண்ட அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இறுதி வரை பற்றி கொண்டு வாழக்கூடிய மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய ஆரம்பித்த நற்காரியங்கள், நல் வாக்குத்தத்தங்கள் அப்படியே மாம்சமாக வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒன்றும் தரையில விழவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, ஒன்றும் தரையில விழாமல் அனுப்பின காரியமாகும்படி வாக்கிய செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய கரம் விளங்கட்டும், தயவு உண்டாகட்டும், போகும் இடமெல்லாம் அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் காரியங்களை வாக்கிய செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உமக்கு உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். ஜலத்தில் அசைவாடின தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பதிலும் அசைவாடி வழிநடத்தி உம்மை முற்றிலும் சார்ந்து கொண்டு என்ன கையில் ஒப்பு கொடுத்தீரோ, கிஃப்ட் கொடுத்தீரோ, தாளந்துகள் கொடுத்தீரோ, திறமைகள் கொடுத்தீரோ, வாக்கு தத்தம் கொடுத்தீரோ, அதில் வேலை செய்யக்கூடிய மக்களாய், அதில் நிலைத்திருக்கிற மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரிய மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.